குறிப்பு ஏன் ரத்த குறிப்பு மாமியாருக்கா மாமியாருக்கு ரத்த குறிப்பு ஒழுக்கமா இருக்கணும்டா. வண்டியில இருந்து ஓ இம்சை தாங்கல எனக்கு. ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி இருக்கேன். வண்டியில இருந்து ஓ இம்சை தான் தாங்க முடியல. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என்ன ஒரே அலப்பறையா இருக்குது? அலப்பறை எல்லாம் இல்லம்மா, நீங்க வந்தோன்னா ஒரு உற்சாகம் அதுங்களா. அந்த ஆள் பேச்ச கேட்காதீங்கடா, கெடுத்து விடுவாரு. சரி உனக்கு பாட்டு பாட சொல்லவா? வேணாம் வேணாம், நீங்க பாட்டு வேணாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. நீங்க பாடுங்க, அவங்களே பாட சொல்றீங்க. பாடுறதுக்கு தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் அண்ணே மைக் செட்காரனே, பாப்பாவை நான் பார்த்தேன் இனியாவை, அதனால அந்த வேலைக்கு போவோம். கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனடா, கற்கண்டு நீ கைகள் வந்தா கடிச்சு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனடி, உன்னை கடிச்சு தின்னேனடி. ஒரு தடவை ஏமா உன்னை நாடுது கூட்டு வந்தோமா இளவுக்கு மாரடிக்க கூட்டி வந்தோமா? இந்த பாட்டுக்கு தாங்க ஆட்டோ நல்லா இருக்கும். இல்ல நீ வண்டியில செத்த மாதிரி நாடு கொள்ளை ஆக்க போறேன். கேட்க முடியுமா முதல்ல? நான் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இது எப்படிடா நான் சொல்ல முடியும்? ஆல் ரவுண்டுக்கார நாடகத்தை கெடுக்க பாக்குறேன். என்னம்மா சொல்ற? அந்த மாதிரி அடிச்சு ஆடாதம்மா. அப்புறம் ஆமா குளி கூட ஆடு. அது கூட நல்லா இருக்கு மாமா சொன்ன மாதிரி. இங்க வருமா, உனக்கு ஆட தெரியலனா உனக்கு எல்லா விதத்திலுமே நாங்க சொல்லி தரோம். உனக்கு இப்ப நீ வந்திருக்க, உனக்கு ஒரு பாட்டு தெரியலனா யார்கிட்ட கேட்ப? உங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏங்க இந்த ஆட்டத்துக்கு ஸ்டெப் வைக்கிறதுக்கு எப்படி வச்சா நல்லா இருக்குன்னு யார்கிட்ட கேட்ப? மிருதங்கார்ட்ட கேட்கணும். அந்த மாதிரி இந்த ஆட்டத்துக்கு நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி ஆடுறியா? எப்படி? அதே மாதிரி ஆடணும். அதே மாதிரியா? ஆமா தம்பி, அண்ணனை பாத்துக்குங்க. ஏய் கல்ல குடுறா, இங்க வரமா, பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ரெடியா? இங்க இரு மணிமேகலை. இங்க பாருடா, நீ பேசாத பாட்டு. இங்க பாரு, என்ன சொல்ல வரேன்னு இங்க தொட்டு கும்பிடு. இங்க வா, இதுதான் முக்கியம். தொட்டு கும்பிடுப்பா. இங்க வருமா, இப்ப அண்ணனை பாத்துக்க. யாருங்க? அண்ணனை பாத்துக்கடா. அண்ணனை பாரு, அண்ணனை பாத்துக்கடா. இல்லம்மா என்னை பாடுறா, இங்க பாரு நான் எப்படி ஆடுறேன்னு. அது இந்த பாத்தியா போட்டுற பையில இருந்தா மல்ல மல்ல மருத மல்லே
அப்படி குடுக்க. அந்த 4 எலும்பு உடைய போது ஒழுக்கமா அங்க கொடு. எலும்பு உடைஞ்சா என்னடா உனக்கு எலும்பு கொடுப்பேன்டா நானு. எலும்பு தம்பி எப்படி இருந்துச்சு? மிஸ்டர் மணிமேகலை, உங்களுக்கு இந்த கல்லு வேணுமா? என்கிட்ட 2 இலவட்ட கல். ஏன்டே 2 இலவட்ட கல் முண்டுக்கல் வச்சிருக்கேன். ஏய் இலவட்ட கல்லையா? கேளுமா, இப்ப தொட்டு கும்பிடல. இப்ப நாங்க தொட்டு கும்பிடு பக்கத்துல வா. மாப்ள இருமா நீ மாமா அத தொட்டு கும்பிடு. போடு மல்ல மல்ல மருத மல்லே மாலே மருத மல்லே. ஏ டசக்கு ஆஹா. ஏய் அங்க வாடா அத்தாச்சியே. பட பட பட. டேய் ஏய் ஏமா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சோண்டு அமிர்தப்பால் இருந்தா கொடு. இல்ல தண்ணியை ஊத்தி முகத்தை கழுவிக்கங்க. நான் சரியா பார்க்கல. என் பக்கத்துல ஒரு தடவை மல்லம்மால இருங்கனே. உங்க கையெடுத்து கும்பிடு. இந்த ஒரு ஆட்டத்தை தானே நாங்க பார்க்க முடியும். அப்புறம் அவன் தான் கட்டி பிடிச்சாரு. யாருமா போடு மல்ல மல்ல மருத மல்லே. அப்படியே இந்த நல்ல படம் ஆடுறா. அங்க வர்றா. அங்க இங்கன வந்து ஆட்டமா. ப்ளீஸ்மா இங்கன வாமா மணிமேல. நான் குளுக்குச்சிட்டயா போடு. இல்லடா எட்டி பிடிக்க முடியலடா. எட்டி பிடிக்கிறியா? இல்ல பாட்டை எட்டி பிடிக்க முடியலன்னு சொன்னேன். மல்ல மல்ல மருத மல்லே. அப்படியே ஏண்டா நான் தான் உனக்கு அத்தை வேணும்னு சொல்லிக்கிறேன்டா. முண்டை வாயை பொழந்து. பாவம் அந்த மிருதங்கார சவள பாஞ்சு கிடக்குறேன். ஏமா இவன் உனக்கு என்ன பண்ணு? மருமே இவன் மச்சான். சரி ஏதோ ஒண்ணு. மச்சான் நான் உனக்கு என்ன வேணும்? அண்ணே. அண்ணே அவை உனக்கு என்ன வேணும்? மகே. கருப்பு கருப்பு. ஏய் உனக்கு அம்மா யாருப்பா? உனக்கு அப்பா யாரு? நான் அப்பா. உனக்கு என்ன வேணும்? அப்பா ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கேன் சாப்பிடுறியா? இப்போ வந்து போடுங்கண்ணே வாங்க. இந்த ஆட்டத்தோட மாடையை போட்டாத்தே கும்கும்னு இருக்கும். இந்த மேடையில் டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் ஆர் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மாலை அணிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. மைக் செட் அதாங்க மைக் செட்டுக்காருக்கு ஞானம்னு ஒன்று வேணும். டான்ஸ் பேரை சொன்னால் ஏதாவது மூடு பாட்டு இல்லைன்னா செக்ஸு பாட்டு தான் போடுவாங்க. நம்ம அண்ணன் தான் எவ்வளோ பெரிய ஆளுக்கு போட்ட பாட்டை எனக்கு போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி நன்றி. மாலை இணைத்து நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கோம். மரக்கல விழா கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு தந்தையார் அழகுராஜா நாடக அமைப்பாளர் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. சரிங்க எது எப்போ இருந்தாலும் சரி அடுத்த போடு போவோமா? போங்க. மச்சா மச்சா ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க? உள்ளம் ஏங்குது. எப்ப வர? எப்பதான் வருவீங்க? எங்களுக்கு உள்ளம் ஏங்குது. ஏங்கி வீங்கிராம பாத்துக்கங்க. வீங்கினா நீங்க வந்து உத்தரம் கொடுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், எண்ணெயில முக்கி எடுப்போம்ன்றேன். அதே உன்னை முக்கி எடுப்பான். என்ன நீ இதுக்கு எப்படின்னா 3 நாள் நம்ம தான் போறோம். ஐயோ எனக்கு அதை நினைச்சுதான்டா இப்ப வருத்தமா இருக்கு. அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. போடு மச்சா 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 ஆசை மச்சானே ஏ அழகு சொல்ல உண்மைதானே சோதேனே. நான் பூ முடிச்சே மட்டு வச்சே உறவுக்காக கண்ணு வச்சு காத்திருந்தே வரவுக்காக. அரே எப்பதா 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 வருவீங்க? உள்ள ஏங்குது. ஒரு நொடிக்காக உசிறு ஆடே ஆரா அடி பந்தி மிட்டாய் சேர கட்டி பட்டி வண்ணே உலவுக்க ஓட்டி கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா. ஆடே ஏ தும்ப பூவி மல்லி வேட்டி தொடரேறியே ஏத்தி கட்டி போறா பம்பு வண்ணே வாரிகளே. ஹே ஹே என்ன பாட்டு பண்ணாலும் ஆடுவியா? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன? நான் என்ன பாட்டு பாடுறேன்னா அந்த பாட்டுல மாதிரி ஆடுவியா? நீங்க என்ன பாட்டு பண்ணாலும் பாடுற மாதிரி ஆடணுமா? பாட்டுல ஆடின மாதிரியே ஆடுவியான்னு கேட்கிறேன்.
அப்படியா? ஆமா. இவ்வளவு தூரம் கேக்குறீங்களே. ஆமா. நான் ஆடுற மாதிரி நீங்க பாடுவீங்களா? என்ன சொன்ன? வாயில தான் சொன்னேன். நான் தில்லா நான் வாச்சுவோம் இத ஒடிக்கல. பெரிய ஒரு சிவாஜி கணேசன் நான் 10 மணி. இவன் பாடையாவா? ஐயோ அடிக்கிறானே. அம்மா நான் ஒரு பாடல் பாடுறேன், அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுங்க. மக்கள் நீங்க அப்படி ஆடுனீங்கன்னா பயலுக்கு கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 3 நாள் லீவு. கண்ணத்துல கை வச்சிருக்காங்க. அதெல்லாம் வைக்க மாட்டேடே. கண்ணத்துல கையிடுறா. இங்க பாருமா, நீ மட்டும் ஆடு, வேற யாரையும் பார்க்க மாட்டேன், உன்னை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி போய் நில்லுங்க. யமுனா நதி கரையோரத்தில் வந்தா உங்கள் பூங்காவனம். நாடா நல்லா இருக்கா இல்லையாடா? அதே சூப்பரா. அத்தாச்சிக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. கேட்காதீங்கடா. சரி அந்த ஆளு பேச கேட்காதீங்க. அத்தாச்சிக்கு இந்த பாட்டை படிச்சிருங்க. மலை எவரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலைன்னா என்னடா பாட்டை சொன்னோன்னு உள்ள ஓடி போச்சு. உழுக்க மாதிரியா இத்தனை பேர் சின்ன பையல்களை விட்டு நக்க விட்டா என்ன பண்றது? சரி சரி இங்க வர வர்றது வர பல்கா கொஞ்சம் நான் 18ல இருந்து ஒரு 30க்குள்ள கூட அனுப்பி வரமா. நீ வேண்டப்பட்ட விரோதினால சொல்றேன். வேண்டப்பட்ட விரோதியா? இங்க வந்திருக்கல வேண்டாத விரோதி தாங்க இருக்காங்க. அது என்ன வேண்டப்பட்ட விரோதி? ஏதோ ஒரு வகையில நீ வேணும்னு நினைச்சுக்கவேன். சரி விடுங்க. இத மனம் நொந்து நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இங்க வந்த பப்புனு வந்து எங்களை புறம் சண்டை போடுறேன். என்ன நீங்க எல்லாம் ஒரு பக்கம் மேல, இதெல்லாம் என்ன ஒரு ஊரு, இது என்ன ஒரு மைக் செட்டு, இது என்ன ஒரு டான்ஸ் அப்படின்னு அவரு கேட்டாரா? கேட்டாரா இல்லையா? ஆமா ஆமா சொல்லுங்க. ஏய் எவே பொய் சொன்னா குஞ்சுல ஒண்ணுக்கு போக முடியாதுடா. ஆமாடா, அத்தாச்சி முத்தம் கொடுத்துருவாங்க. நான் கடிச்சு வச்சிருவேன். அந்த பப்புனை நீ ஒரு வழி பண்ணாத்தியா எங்க மரியாதை பூரா காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட அந்த அழகை யாரு? அவன் சொல்றியா என்னை மாதிரி பல்ட்டி அடிக்க முடியுமா? சரி பாப்போம், கூப்பிடுங்க.